ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுவையான சத்தான கருவேப்பிலை வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 2 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி தாளிக்கிறதுக்காக, ஒரு கைப்பிடி அரைக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டிய சின்ன வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு, அது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணி, கூடவே 2 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இது போல் விழுதாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா எடுத்துக்கிட்டேன், வர கொத்தமல்லி. இப்போ வந்துட்டு இந்த உளுந்தையும் கடலைப்பருப்பையும் நம்ம வெறுமனே வறுத்துக்கணும் பொன்னிறமாக. இந்த கருவேப்பிலை வத்த குழம்பு அவ்வளோ நல்லது நம்ம முடி வளர்ச்சிக்கு, முடி கொட்டுற பிரச்சனைக்கு, நரமுடி பிரச்சனைக்கெலாம். இதோட பலனை நம்ம சாப்பிட்டு அனுபவிச்சாதான் தெரியும். அவ்வளோ சத்தானது. உடனே ரிசல்ட் தெரியும். இது போல் நான் பொன்னிறமாக வறுத்துட்டேன். இதை இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் வெந்தயம் ஆட் பண்ணிடலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிடலாம். கூடவே ஜீரகத்தையும் மல்லியவும் ஆட் பண்ணிடலாம். இதையும் இப்போ பொன்னிறமாக வறுத்துட்டு இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணணும். கருவேப்பிலை வந்து 4 கைப்பிடி எடுத்திருக்கேன். 4 கைப்பிடி கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் இந்த எண்ணெயிலேயே. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு. இதையும் இப்போ அதே தட்டுக்கு மாற்றிடலாம். இது இப்போ ஆற வச்சுட்டு அரைச்சிடணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது எல்லாத்தையும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி விழுதாக அரைச்சிக்கலாம். நான் நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அடுப்பில் திரும்ப கடாய் வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்ததெல்லாம் ரெடியாக இருக்குது. நான் ஒரு கைப்பிடி தாளிக்கிறதுக்காக வச்சுருந்தேன் இல்லைங்களா வெங்காயம், 1.5 கைப்பிடி தோல் உரித்த பூண்டு, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக ஜீரகம், கடுகு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள், சின்ன துண்டு வெல்லம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு அந்த புளி தண்ணியை எடுத்திருக்கேன் கரைச்சி. 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் லைட்டாக காஞ்சிருச்சு. கடுகு ஆட் பண்ணிட்டேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் டக்குன்னு பொரிஞ்சிடும். கூடவே பூண்டு பல்லையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து 1.5 கைப்பிடி. பூண்டு போட்டுட்டு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், பட்டு பட்டுன்னு வெடிக்கும். இது இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம், 1 கைப்பிடி.
இதையும் நல்லா வதக்கிக்கலாம் பொன்னிறமாக. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளிலாம் அரைச்சோம் இல்லைங்களா, அதை இப்போ இது கூட ஆட் பண்ணிடலாம். இது இப்போ லைட்டாக வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம் இது கூடவே. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவேப்பிலை வத்த குழம்பு. இப்போ இது கூட ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இது கூட மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிடலாம். இது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு அதையும் அதில் ஊற்றிடலாம். இப்போ இது கூட இன்னும் தண்ணி ஆட் பண்ணணும். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஆட். குழம்பு நல்லா நம்மளுக்கு கொதித்து வற்றி வரும். 1 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிட்டேன். இது இப்போ நல்லா கொதித்து வரணும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் தான் புளி ஆட் பண்ணணும். புளி தண்ணி நான் கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வற்றி வரணும். குழம்பு நல்லா கொதித்து வற்றி நம்ம தாளிக்கும் போது ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும் லைட்டாக. பாருங்கள், குழம்பு சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இது கூட 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்னும் கூட ஊற்றினா நல்லாயிருக்கும்ன்ட்டு இன்னும் ஒரு 1/4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், நல்லெண்ணெய். அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த வத்த குழம்பு. அந்த நல்லெண்ணெய் மணத்தோட இந்த கருவேப்பிலை மணம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இது இப்போ 2-3 கொதித்ததும் இது கூட நம்ம சின்ன துண்டு வெல்லம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா தூள் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதையும் இப்போ ஒரு கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். நம்ம கருவேப்பிலை வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கட்டாயமாக இதை செய்யுங்க, அவ்வளோ சத்தானது உடம்புக்கு. செம்மையாக இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.